உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். சிம்ம ராசி அப்படின்னாவே எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், எல்லாத்துலையும் நம்ம தான் முதலாளாக இருக்கணும். உதவி பண்ணுறதுலையும் முதலாளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அதேமாதிரி ரொம்ப கண்ணியமாக ரொம்ப கட்டுப்பாடுடன் வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வரார். பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அடுத்த ஒரு மாத காலம் இந்த இடத்துல இருந்து பலன் கொடுக்குறார். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி இருக்கானா? ஆமா. ராசியிலே கேது வரார், அதனால ஒரு மனக்குழப்பம் இருக்குமானா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அது என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இப்ப பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்ப பாக்கியம்னா என்ன முதல்ல அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது படிப்பு, கல்வி. அப்ப அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறார். அந்த கல்வியை கொடுக்கும்போது என்னன்னா, அந்த அஷ்டம சனி ராசியில கேதுலாம் என்ன பண்ணும் அப்படின்னா கல்வியை கொடுக்கும். ஒரு படிப்பு படிக்கிறீங்க, ஏதோ ஒரு டிகிரிக்கு போறீங்க, இல்லை ஒரு 10th படிக்கிறீங்க, +2 படிக்கிறீங்க வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டிகிரி படிக்கிறீங்க வச்சுக்கோங்க. அந்த டிகிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகளை செய்யணும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கடந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் சில பேருக்கு, ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் செய்யணும். இப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு பணம் கடன் வாங்காமல் கிடைக்காது. இல்லை ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆகாமல் உங்களால் அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அதையோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு, எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை போல இருக்கு, எனக்கு படிக்கிறதுக்கான தகுதி இல்லை போல இருக்கு, எனக்கு படிக்கிறதுக்கான பிராப்தம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்தால் மட்டுமே அந்த பாக்கியத்தை அடைய முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம். அப்ப திருமணத்துக்கான முயற்சி பண்றீங்க, ஒன்றும் இல்லை, சாதாரணமா சின்ன லெவல்ல இருந்து எடுத்துப்போமே, ஒரு காதல் பண்றீங்க வச்சுப்போம். அந்த காதல் சக்சஸ் அடையுமான்னு கேட்டா சக்சஸ் அடைஞ்சிரும். ஆனா அதுக்கப்புறம் சில சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரும். சில நேரத்துல பிரேக்கப் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. அதை எல்லாமே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா செய்வார். நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் பிளீசிங்கா இருக்கு, சரிங்களா? அந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே என்னன்னா, நீங்க கொஞ்சம் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது இல்லாம நீங்க உங்க ஈகோவை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தீங்கன்னா அந்த காதல் வெற்றி அடையும். அதே போல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஈகோனாலதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நான் போய் பேசினாதான் சரியாகுமா, நான் போய் பேச மாட்டேன், என் மனைவி கிட்ட நான் பேச மாட்டேன், கணவர்கிட்ட பேச மாட்டேன். இந்த மாதிரி ஈகோ பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனியில அதிகமா இருக்கும். கடந்த காலகட்டத்தில் இருந்தா கூட தெரியாது, மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனா அந்த அஷ்டம சனி ராசியிலே கேது வரும்போது அந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்ப என்ன பண்ணும், நீங்க கொஞ்சம் இறங்கி தான் போயாகணும். அங்க இறங்கி போகும்போது கூட சொல்லுவாங்க, பாரு முதல்ல அவர் ரொம்ப திமிரா இருந்தார், இப்ப பாரு இறங்கி வர அளவுக்கு வந்துட்டாரு. அது சொல்லட்டும், தப்பு கிடையாது. ஒரு மனைவிக்காக, கணவனுக்காக, குழந்தைக்காக நீங்க இறங்கி போறது தப்பே கிடையாது. அப்படி இறங்கி போலன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். அந்த பிரச்சனைகள் அதிகமாகாம அதை இறங்கி போனாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பார். அப்ப கணவன் மனைவி பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த சுக்கிரன் கொடுப்பார். பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா பலமா இருக்கும் போதுதான் திருமணம் நடந்தா சிறப்பு. அப்ப அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பயிற்சியார். அப்ப இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதியா உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாக்கியஸ்தானத்திலே இருக்கார் சுக்கிரன். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண யோகத்தை கொடுத்தே ஆகணும். அது என்ன ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, 25ல இருந்து 40 வயசு கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? சில பேர் நிறைய வயசுலாம் இருக்காங்க, அவங்களாம் விட்டுருங்க, சரிங்களா? இப்போ உங்களுடைய இதை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த வாய்ப்பை கொடுப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்போ போய் ஒரு நல்ல ஜோசியத்தை பார்த்து என்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வீடு இருக்கு, வண்டி இருக்கு, நல்ல வேலை இருக்கு, ஆனா கல்யாணம் ஆகும். ஏன் நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய, தோஷங்கள்லாம் கண்ணில் காட்டக்கூடிய ஒரு அமைப்பை
இந்த அஷ்டம சனியில எப்பவுமே நடக்கும். ஏன்னா 4 பேர் கல்யாணம் ஆகும்போது 4 பேர் சொல்லுவாங்க, என்னப்பா உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல, உன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல, ஊர்ல இருக்க பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பார்த்த பொண்ணுக்குலாம் கல்யாணம் ஆயிடுது, பார்த்த பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுது, உனக்கு மட்டும் உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லும்போதுதான் நீங்க அதிகமான முயற்சிகளை எடுப்பீங்க. அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து உங்கள் ஜாதகத்தில் கூடிய பிரச்சனைகளை பார்த்து தீர்த்து கொள்வதற்கான ஒரு நேரம். அது பரிகாரங்களா இருக்கலாம், வழிபாடா இருக்கலாம், அதெல்லாம் செய்யும். அதே போல இடம், வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அப்ப இடம் விற்கலாமா? சார் இடம் விற்கலாம். வீடு விற்கலாமா? வீடு விற்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்த்த விலைக்கு போகாது. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுதான் சார் சுக்கிரன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இது மட்டும் நடக்காது. ஏன்னா உங்க ராசியிலே கேது பகவான் இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு மன உளைச்சல் கொடுத்துதான் ஆகணும். ஒரு அஷ்டம சனி வேற ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துதான் ஆகணும். அப்ப நீங்க எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிருங்க. அப்ப நீங்க போய் பேசும்போது என்ன ஆகும்? நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ஒரு இடம் சொல்றீங்க, வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? 4 லட்சத்துக்கு கொடுங்க. ஐயோ எனக்கு 1 லட்சம் லாஸ் ஆகுது, இந்த 1 லட்சம் லாஸ் ஆகுதுன்னா எனக்கு நான் எப்படி விற்கிறது, என் கடனை எப்படி தீக்கிறதுலாம் யோசிப்பீங்க. அதை யோசிக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை வித்துட்டு அதுல இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிங்க. அதனால உங்களுடைய மிகப்பெரிய கடன் குறையலாம். 4 பேர் சொல்லலாம், ஐயோ நீ இடம்லாம் வச்சிருந்த வித்துட்டியப்பா, கார்லாம் வச்சுட்டே வித்துட்டியப்பான்னு சொல்லலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை பாருங்க. கொஞ்சம் கௌரவம் பார்க்காதீங்க, ரொம்ப முக்கியம். இந்த சிம்ம ராசிக்கு என்னன்னா 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி இல்லாம அதை யோசிச்சிங்கன்னா சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 9ஆம் இடத்துல கூடிய சுக்கிர பகவான் என்ன பண்ணுவாருன்னா வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுப்பாரு. அதை எந்த டவுட்டும் கிடையாது. போய் படிக்கிறது, வெளிநாட்டிலேயே படிச்சு வேலை இல்லாம இருக்குன்னு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். ஆனா என்ன, எதிர்பார்த்த நீங்க சம்பளம் கிடைக்காது, எதிர்பார்த்த உங்களுக்கான அந்த நீங்க படிச்சதுக்கான ஒரு வேலை கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனா அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வருத்தப்பட்டு, ஐயோ நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டு தேவையில்லாம யோசிக்காது. கிடைச்ச வேலையை ஒண்ணு எடுத்துக்கங்க முதல்ல. ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் கஷ்டமா தான் இருக்கணும், கஷ்டமா தான் இருக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு நம்ம பிளான் பண்றது நல்லது. அதே போல வெளிநாட்டுல இருக்கீங்க, வேலை போகுது அப்படின்னா கண்டிப்பா உடனே மாறி இருக்கு. வேலையில பிரச்சனை இருக்கு, ஆபீஸை தொல்லை பண்றாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணிருங்க. ஐயோ இல்ல எனக்கு இதுதான் சம்பளம், எனக்கு இதுதான் வேலை, நான் இங்கதான் வேலை பார்க்கணும், என் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நான் இங்க செட்டில் ஆயிட்டு, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்களா மாறிட்டீங்கன்னா சேஃப். நீங்களா மாறும்போது வேற ஒரு கம்பெனில கொஞ்சம் கம்மியா சம்பளம் கொடுக்குறாங்க, அது எடுத்துக்குங்க. இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷன் கம்மியா இருக்கு, அது எடுத்துங்க. இந்த அஷ்டம சனியில இதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த வாய்ப்புகளை தடுக்க மாட்டார் இந்த சுக்கிர பகவான். அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சிறப்பு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை எடுத்துக்க. இல்லை எனக்கு அங்க ஸ்டே கொடுக்கல, அங்க நல்ல சம்பளம் கிடைக்கல, அங்க போனா எனக்கும் இங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க அங்க போனா டெவலப் ஆயிருவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு ஐயோ நடக்கல எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த முயற்சிகள் செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா அதுல ஒரு முயற்சி அதிகமா இருக்கணும். தடைகள் வரதான் செய்யும், அந்த தடைகளை தகர்த்து எறிந்து நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையில மிகப்பெரிய வளத்தை கண்டிப்பா சிம்மராசி என்பதற்கு கொடுக்க போறாரு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் PDF, இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன்.